வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அச்சு பழகின அச்சியாக இருக்கணும். அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு அச்சியை எப்படி பழக்கணும்னா, புதுசாக அச்சியை வாங்கியதும் கழுவி தொடச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சூடாக்கி அடுப்பை அணைச்சிருங்க. அதுக்கு பிறகு இந்த அச்சு முறுக்கு அச்சியை எண்ணெயில் வச்சு 3 நாளைக்கு அப்புறமா அச்சு முறுக்கு செய்யுங்க. அச்சு முறுக்கு சூப்பராக வருங்க. அச்சு முறுக்கு எண்ணெயில் இருக்கும்போதே அச்சு எண்ணெயிலேயே வச்சுருங்க. அப்பந்தான் அடுத்த முறுக்கு போடும்போது அச்சு முறுக்கு ஈஸியாக இலகி வரும். அச்சு முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அச்சு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், அரிசி மாவு 1 கப், உப்பு 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், சுகர் பவுடர் 1 கப், தேங்காய் பால் 1 கப், இது முதல் தேங்காய் பால், எள்ளு 1 டீஸ்பூன். இப்போது அச்சு முறுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 1 கப் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா நைஸாக பொடிச்சிருக்கணுங்க. உப்பு 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, எள்ளு நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. முதல்ல 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி முட்டை சேர்க்காம தாங்க செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மாவு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாதுங்க. நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி விழணுங்க. இந்த மாவு அப்படியே 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் அச்சு முறுக்கு சுடும் போதும் கலந்து விட்டுக்கோங்க. அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகுது வரைக்கும் அச்சு எண்ணெயிலே இருக்கட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ மாவில் டிப் பண்ணிடலாம். அச்சு முக்கால்வாசி டிப் பண்ணால் போதுங்க. ஃபுல்லாக முக்கி எடுத்துடாதீங்க. ஃபுல்லாக நீங்கள் டிப் பண்ணிட்டீங்கன்னா மாவு இலகி வராது. முக்கால்வாசி டிப் பண்ணால் போதும். இப்போது எண்ணெயில் வச்சிடலாம். அச்சியை எண்ணெயில் வச்ச உடனே இந்த மாதிரி லேசாக ஆட்டி விடுங்க. அதுவாகவே இலகி வந்துடும். அச்சிலேருந்து மாவு இலகினதுக்கப்புறமா அந்த அச்சியை எண்ணெயில் அப்படியே வச்சுருங்க. எண்ணெயில் அந்த அச்சி சூடாகிட்டே இருக்கணுங்க. அப்பந்தான் அடுத்ததாக நீங்கள் மாவு எடுக்கும்போது ஈஸியாக இலகி வரும். இப்போது இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். அச்சு முறுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போது இந்த அச்சு முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துருங்க. இந்த அச்சு முறுக்கை ஒன்றா தாங்க சுட முடியும். இந்த அச்சு முறுக்கை சில இடத்துல ரோஸ் குக்கீஸ்னு கூட சொல்லுவாங்க. அச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.